வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு தான் எங்களுக்கு ஸ்பெஷல். காரணம் என்னென்னா, வெஜ்ஜுக்கு தான் நிறைய வெரைட்டிஸ் வருது. நான் கூட சரி வெறும் சாம்பார், சீனி வரக்காய் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் களத்துக்குள்ளே இறங்கும் போது தான் தெரியுது பல விஷயங்கள் இங்கே உள்ளே போய்கிட்டு இருக்குது. அதாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பாரை நான் அள்ளி காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், முருங்கைக்காய் போட்ட நெய் சாம்பார். தெரியுதா தெரியலையா? நல்லா பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய் போட்ட சாம்பார். இதுக்கப்புறம் இதை எதில் அள்ளி வைப்ப? சீனி வரக்காவை இப்படியே காட்டிடுறேன். என்னங்க, சீனி அவரைக்காய் உடம்புக்கு நல்லது, இதனால் சுகர் ஏறாது. ரெண்டாவது அதுக்கப்புறம் இது என்னது? கீரை, முருங்கைக்கீரை. இன்றைக்கி முருங்கைக்கீரை பார்த்துக்கங்க. 2 எடுத்து தின்னு பார்ப்போம். பார்க்கும்போதே எச்சி ஊறுது. முருங்கைக்கீரைடா. மாம்பழம், அவிச்ச முட்டை. இப்போ ஏன் மூஞ்சி உருன்னு வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? முட்டை 4 முட்டையை குக்கரில் போட்டு அவிக்க வச்சுருந்தான். நான் என்ன பண்ணேன், என்னை உரிக்க சொன்னேன். நான் என்ன ஆம்பளை என்றைக்கு முட்டை உரிச்சிருக்காங்க? இந்த வருங்க 2 முட்டையை ஒழுங்காக உரிச்சிட்டேன் முழுசாக. மீதி 2 முட்டையை சொதப்பிட்டேன். அதனால் இப்போ என்ன ஒன்றும் இல்லை, எல்லாம் வாயில் தானே போகுது. இப்போ கடையில் போய் தோசை வாங்குகிறோம், அப்படியே முழுசாக வாயில் போட போகிறோம். தோசை மாஸ்டர் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பியும். அப்போ என்ன பண்ணுவோம்? அதுக்காக மாஸ்டர் போய் குற்றம் சொல்கிறத? அதனால் ரைட்டு உன்னை நான் உரிக்க சொன்னேன். உன்னை நான் உரிக்கன்னு சொல்கிறேன். அடுப்படிக்கல உன்னை போடு நான் சொல்கிறேன்னா? நீ தொட்டாலே எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன்னு படவாடி நான் திண்டுக்கிறேன். இப்படி எதுக்கு நாய் கொதற மாதிரி கொதறி வச்சிருக்க? நல்ல முட்டையை நீ தின்னு. அது ஓடு உடைஞ்சிருக்கும் போல உள்ளுக்குள்ள போய் நான் இத்தனை நாள் உரிச்ச அந்த பிள்ளைல காட்டாலையா? இப்படி அடையிறேன் லோ 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 லோன்னு இப்படி இருக்குது. 10 நாள் போய் வடகத்தை வரைக்கிறான்டாங்கிறேன். இவன் வாழணுங்களா இவனுக்கெல்லாம் எப்படிடா பேதி? வடகம் எதுக்கு வரைத்தேன்னா, இப்போ இங்கே பாருங்களேன், உங்கள் முன்னாலேயே ஒரு சாம்பிள் காட்டுறேன். இந்த இது வடகம். இந்த இப்போ நான் திங்கிறேன்னா இங்கே நான் திங்கிறது உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா இல்லையா? அந்த வடகத்தை திங்கும்போது கருத்து முறுக்குன்னு சவுண்டு வரும். அதுக்காகத்தான் இதை நான் தின்னு காட்டுறேன். இது ஒரு குத்தமா? வேற என்ன இருக்குது? இந்த தயிர் போட்டு எல்லாத்தையும் உழப்பு ஒரு சைடாக எடுக்காம போட்டு கிண்டி கிளம்பி காட்டி. இதாண்டா ஹைலைட்டு. தயிர் இங்கே இருங்க, நாங்கள் பசும்பால் வாங்கி உறவு ஊற்றுன தயிர். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாக்கெட் பாலை ஊற்றிருக்கேன் கொண்டா. அப்படியே ரொம்ப அப்படியே பாசும் பாலை ஊற்றிருக்கேன். பசும்பால் நீ வாங்கினீலப்பா, அந்த தயிர்னு சொல்ல வந்தேப்பா. நீ சொல்லக்கூட கூடாதா? நீ என்ன பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நான் திங்க போகிறேன், நீ மூடி தின்னு. இங்கே வருங்கடா. இதாடா டே, அரைச்சட்டி கஞ்சியை குடிக்கிறாடா. அங்கே வருங்கடா. இந்த சட்டியில் உங்களுக்கு தெரியுதா? அரைச்சட்டி கிடக்கு. இந்த அள்ளி காட்டுறேன் பாருங்க. என் கையை விட்டுனா நான் சோறு திங்க மாட்டேன். சரி வை வை வை. அப்போ நான் வேணா கஞ்சியை குடிச்சு. நீ தொடவே தொடாத. நான் சாப்பிட்றத நீ தொடவே கூடாது சொல்லிட்டேன். சரி, உன்னெல்லாம் நம்பி நான் ஒரு சுத்தம்னு நான் தொட மாட்டேன். அப்போ நான் எப்படி உட்காந்து சாப்பிட்றது? எனக்கு கொஞ்சம் வடியை விடு, சோறு போடு. என்ன வெறும் வெஞ்சனத்தை மாத்திரம் வச்சுருக்க? சீனி வரக்காய் கொஞ்சம் அள்ளிக்கிறேன் ஓரமாக. இன்னும் இவ்வளோதான் நான் சீனி வரக்காய். போதும் போதும் போதும், சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். போதும். ஏதோ பருப்பு பொடி ஏதோ அரைச்சேன்ட போட்டு திண்டு பார்க்குறேன்ப்பா. இந்த இருக்கு, எடுப்பா. உட்காந்து நீயே சாப்பிட்ற. எடுத்து அரைச்சிடாதா? இந்த இருக்குல்ல, உட்காரும்போது உட்காரும்போது என்னை எழுப்ப கூடாது. நான் பல லட்சம் வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன். நீ எழுப்ப மாட்டேன் சரியா? இந்த ஒரு தடவை சாரி. கெட்ட வார்த்தை வீடியோன்னு கூட பார்க்க மாட்டேன். சரி, எனக்கு யாருமே நான் சாப்பிடும் போது எந்திரிச்சா எனக்கு கோவம் பழியா வரும். சரி, கொஞ்சமா அரை போதும். ரொம்ப டென்ஷன். குடிங்கி நொய்யி 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 நொய்யி. வேற ஒன்றும் வேணாம் எனக்கு. நெய்யெல்லாம் என்னத்தான் கடவுள் வச்சு படைச்சானே தெரியல. அது சூடாக இருந்தாதாப்பா நெய் ஊற்றணும். சரி, ஊற்றுப்பா. ஊற்று கொஞ்சமாக ஊற்று, கொஞ்சோண்டு. எங்கே நெய்யே வரல? சரி, ஸ்பூனையாவது போடுறதில்ல. இருங்கடா. என்னடா ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே நம்மளை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. இருங்க. எப்பா, இன்றைக்கி பருப்பு பொடி உங்கள் அக்கா அரைச்சிருக்கு. அதனால் பருப்பு நெய் போட்டு தருங்க. 2 போட்டு பிசைஞ்சு இந்தாங்க.
அந்த சித்ரா மெஸ்ஸில் நம்ம சாப்பிட்டோம் பாரு, ஒரு வாய் அந்த டேஸ்ட். ஒரு வாய் எப்படி இருக்கு? சித்ரா மெஸ்ஸில் சாப்பிட்டா மாதிரியே இருக்குடா. அதில் அந்த வடகம் இருக்குது பாரு, அதை இதில் போட்டு நொறுக்கணும். நொறுக்கி நெய், பருப்பு பொடி, அந்த வடகம் மூணையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். இந்த பாரு பையன். ஆனால் மற்ற நாள்லாம் விட்டுருவேன், இன்றைக்கி உட்காந்து கஞ்சியை குடிக்கிற பாரு. எதுக்கு அப்புறம் இம்புட்டுது எதுக்கு செஞ்ச? இனிமேல் நீ மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டே வராது. சரி சரியா? இந்தா எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்று, நல்லா இருக்கு. ஏய் கொஞ்சோண்டு ஊற்று. போதும், கூட நெஞ்ச கடிக்கும். கறிக்காது, கொஞ்சோண்டு ஊற்று. நீர் வச்சதை பூரா உனக்கே ஊட்டி விட்டுட்டேன், அப்புறம் எனக்கு எங்கே இருக்கு நெய்? இப்போ தெரியுதா நான் ஏன் வாங்க மாட்டேன்னு? ஆனால் ஒரு வாயை ஊட்டி விட்டு நல்லா காத்தட்டு சோறு திருப்பி நான் தின்னுட்டேன். ஊற்று. கொஞ்சமா பாதி. இந்தா ஏன் கையை போட்டான்டா? இந்த நாய் கெட்டு போகாதா? இங்க பாருங்கடா இவன் பண்றத எல்லாத்துலயும் கைய விடுறான்டா. பொடியை நானே எடுத்துக்கிறேன், நீ எடுத்துற வேணாம் சரியா? கடுப்பா வருது எனக்கு. இந்த முட்டையை எடுத்துக்கிறேன், இது ரொம்ப நொந்து போயிருக்கு. ஏய் மேடா தின்றா. திலீப்பா அந்த அதாவது தட்டு எடுப்பா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பருப்பு பொடியை இன்னும் கொஞ்சம் போட போகிறேன். பருப்பு பொடி நல்லா இருக்குது மக்களே. நான் முதல்ல தனியாக தின்னு பார்த்தேன், உரைச்சிச்சு. அதனால தான் பருப்பு பொடி வேணாண்டேன். ஆனால் இப்போ அந்த நெய்யுக்கும் பருப்பு பொடிக்கும் மிக்ஸ் அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் போடுறா மூதேவி. இந்தா அங்கேயும் குடிச்சுக்கிட்டு இதையும் சாப்பிடாத, நானே சாப்பிடவா? முட்டுனானா? இதெல்லாம் சாப்பிட்டு மாம்பழம் சாப்பிடலாமா? நம்மள மாதிரிலாம் அத்தனை நேரம் திங்கக்கூடாதுடா, சத்தியமாக சொல்கிறேன். இங்கே பாருங்கடா, உனக்கெல்லாம் எவ்வளோ வந்தாலும் நொந்து ஓடிடுவா 3 நாள். நீங்கள்லாம் ஒரு குழம்பு வச்சிங்கன்னா அதில் எல்லா காயும் அள்ளி போட்டு ஒரு குழம்பு வச்சு திண்டு ஓடுவீங்க. இங்கே பாருங்க, இட்லி போடு. இன்றைக்கி ஒரு சாம்பிளுக்கு அரைச்சேன், சரி எப்படி இருக்குன்னு பார்த்து. நல்ல முருங்காய், இனிப்பு காய்ப்பா, நல்லா தித்திப்பாக இருக்குது. எங்கள் பாப்புவுக்கு கொஞ்சோண்டு முட்டை. அங்கே பார்த்து முட்டை ஆசையாக போச்சு, நான் முட்டையை தொடவே மாட்டேன் நான். ஆகா, இனிப்போ இனிப்புடா மாம்பழம், செம. காசு நாளில் கொடுத்து வாங்கியிருக்கேன். நீங்கள் தான் செய்யா தள்ளுதலும் தள்ளுவேன். நல்ல கீரை, முருங்கைக்கீரை, முருங்காய். உங்கள் அக்காவோடைய தாவணியை கவனமாக பார்த்துக்கங்க. மாமா அப்படியே முருங்கீரை சாப்பிட சாப்பிட உடம்புல முறுக்கு ஏறுது. மாமாவுக்கு ஏறி அப்படியே வந்து முட்டிடுவேன் பட. ஏன் முறுக்கு ஏறும் மூதேவிக்கு? சீனி அவரைக்காடி அவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா?
போய் வாங்கியிருக்கேன். வதக்கு புழக்கு வதக்கு புதக்கு வதக்கு புதக்குன்னு வாய்க்குள்ளேயே மெல்ல முடியல. இனிமே இந்த மார்க்கெட்டுக்கு போய் நான் காய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலை உடைச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் வேக விடணும். இத்தனை நாள் எனக்கு தெரியாதா சமைக்கிறவளுக்கு பக்குவம். வேகமா போய் முட்டையை உரைச்சிட்டாண்டி படக்கு படக்கு படக்குன்னு உரிச்சாங்க வேறு குதறி வச்சுட்டாண்டி முட்டையை பிடிச்சிக்கிறேன். எப்படி முட்டை வாய்க்குள்ள தானே போக போகுது. எனக்கு சாப்பிட்ற பொருள் வந்து அழகா இருக்கும். ம் அது நறுக்கும் போதும் சரி சமைச்சு வச்சு அதை பார்த்தாலே அதுக்கு ஆசைப்படணும். நீ சமையல் விஷயத்துல முதல்ல அடுப்படிக்குள்ள வராது. சரி சாம்பாரை ஊற்று. போட்டனா சாப்பிட்றியா பேசாம கட்டில் உட்காந்துக்கிறேன். ம் டயப்படுத்த மாட்டேனாமா தலைவாணி எடுத்து போட்டு ஓரமாக படுத்த மாட்டு இருக்கணும். சாம்பாரை ஊற்று. நல்லா கலக்கு. கலக்க ஸ்பூன் வேண்டியது கிடக்கு பாரு. போயிடுச்சா உள்ள? ம் கேடு மெதுவா. இது எப்படி போச்சு உள்ள? ஊற்று. தயிர் வேணும், தயிருக்கு வேணும் சாப்பாடு. அதுக்காக தான் வந்து முதல் பொடிக்கு சாப்பிட்டாச்சு. எப்பா நெய்யும் தயிரும் ஒன்றா சாப்பிட்லாமா? நீ என்ன வேணாலும் தின்னு. என்னமோ சொல்றீங்க எல்லாம். இங்க பாருங்க, பருப்பு பொடி, மாம்பழம், முட்டை, சீனி அவரைக்காய், கீரை, கொத்தவரங்காய், தயிர், சாம்பார், நெய் எம்பூட்றா. இன்னொன்று சொல்லவா? முட்டியில மட்டும் சாதம் வைக்க மாட்டேங்குது. கடவுள் வந்து ஒன்று நம்ம நினைப்போம். கடவுளே இன்னைக்கு என்ன முருங்காமத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வச்சு எப்படி சாப்பிட போகிறேன் அப்படின்னு நான் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் பற்றியா எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காருன்னு இன்னைக்கு அவிச்ச முட்டை, இந்த பக்கம் சீனி வரக்காய், அந்த பக்கம் சோத்து வடகம், அப்புறம் என்ன மாம்பழம், இது போக வந்து முருங்கைக்கீரை எம்புடு கொடுத்துருக்காரு பாரு. ம் 3 முட்டையை சாம்பாரில் போட்டுடா. அவன் சாப்பிட்டு எனக்கு முட்டை வேணாம் அன்னைக்கு. அப்போ எனக்கு சொல்லு சொல்லு. நைட்டுக்கு திரிப்பாக்க வச்சு கொடு. முந்தானத்து விடிய விடிய தூங்க விடாம என்னை போட்டு கொண்டு எடுத்துட்டான்டா. அந்த மோதிரத பழத்தை எடு. மோதிரப்பழம். இதுக்கு பேர் பப்படம். அப்பளம். பப்படம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் மோதிரப்பழம். நீ அவங்ககிட்டே கேளு. அப்போ இதுக்கு பேர் என்ன? நெக்லஸ் அப்பளமா? அதுக்கு பேர் சோத்து வடகம், சோத்து படையான். எங்கள் அம்மா படையான்னு தான் சொல்லும். பாட்டை சொறி சரங்கு எல்லாம் பேசுகிறான். நான் சோறு திங்க போது ஒழுங்கா நானே மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பேன். தக்காடை போட மணிமணியாக காய் வச்சுருக்கோம். நமக்கு இந்த வயலுக்கு பழைய கஞ்சி தாண்டையா. அப்பளம் நல்லா இருப்பேன். ம் போதுமா? நான் கொஞ்சம் போடவா? கொஞ்சம். தயிர் ரொம்ப திங்கக்கூடாதுடா, அதனால தான் சோறு கம்மியாக வைக்கிறேன். நீங்கள் உடனே என்னான்றாதீங்க. அரிசியெல்லாம் இப்போ அளவாதாயா போடுறது, வீணாக போகுது. நான் தான் இந்த கஞ்சி குடிக்க வேண்டியதாக இருக்குது. உப்பு கேட்பேம்மா. நீங்கள் ஓம் நரசா கூட என்னை கூப்பிடுங்கடா, நான் வந்துடுறேன். உங்கள்கிட்ட என்னால் இருக்க முடியாதுடா. இப்போ நீ என்ன இருமா பண்ற? இந்தா நீராகாரம். நான் ஊத்தும்பேன். இந்தா ஊத்து 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 ஊத்து. போதும் 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 போதும். தின்னு. என்ன நான் அவன் பண்ணுறேன் மட்டும் பாருங்க. நானே சொல்கிறேன். இப்போ பாருங்க, இது இப்படி பிசைஞ்சு இதை அப்படி குழப்பி அடிக்கணும்பியா. இதுதான் கரெக்டான மிக்சிங். ஆகா. டெய்லி தயிர் சேர்க்கணும்டா. வெயிலுக்கு உடம்புல சூடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். என்ன பார்த்தீங்களா காலையில் அதெல்லாம் வரும். பழம், மோர், தயிர் எல்லாமே சேர்த்துக்கணும். என்ன கடுக்கு முடுக்குன்னு சவுண்டு வருதுன்னு பார்க்குறீங்களா? தயிர் கூட வந்து உள்ளுக்குள்ளே அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா, மோதிரப்பழம். அதை கொஞ்சம் நுணுக்கி அதை உள்ளே வச்சு
யாராவது பால்வாடி ஈழ்வாடி இருந்தால் கூட்டிகிட்டு போய் வேணாம் சோறு ஓடுங்க. தயவு செஞ்சு பால்வாடியில் சேர்த்து விடுங்க. சபர்னிசா என்ன சொல்லி கொடுத்துச்சா இல்லையாடா? நல்லா சோறு நீங்க சொல்லி கொடுத்துருக்கடா. அந்த சோத்தோட 2 ஓரத்தில் வை. இதில் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே இருங்க, இந்த நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இங்கே இருங்க இந்த வடகை இருக்கா, அதை அப்படியே சோத்தோடு அள்ளி ஆஹா எப்பா வெள்ளி அங்கே பட்டுருச்சு பாரு. அவ்வளோதான். நாளிலிருந்து நான் சாப்பாடு விடிய நான் வரமாட்டேன்டா. ஏன்? அது மட்டும்தான்டா வரும். நீங்கள் பார்த்து சாப்பிட்டுக்கங்கடா. நீங்களா வேணாம்டா. ஏப்பா அப்படி சொல்கிறது திடீர்னு? சத்தியமாக இனிமேல் நான் வரமாட்டேன் சோறு திங்கவும் கூட. நீ பண்ணுற வேலை பூரா எனக்கு சோறே இறங்க மாட்டேங்குது. விக்கி மேலே வருது. என்ன அருவருப்பான வேலையை எல்லா வேலையும் பண்ணுறேன். நான் ஒன்றுது கூட சேர்த்திடாம மண்ணு மாதிரி மண்ணு பையன். அவ்வளோதான். ஆஹா எங்கள் பப்புக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏதாவது. இரு, இதே வாங்கி இப்போ குடிக்கிறதுக்கு தான் இருங்கிறேன். இதில் ஊற்று. தெரியலையா உங்களுக்கு? தானையோட தூக்கி இப்போ மண்டிவியா? அவ்வளோதான். அவனுக்கு நான் சாப்பிட்ட ஏச்சி ஒரு வாயினாவது குடிக்கணும் திங்கணும், இல்லைன்னா செத்தா கூட மோச்சம் அடையக்கூடாது. இது ஏன் இப்படி பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நான் சொத்து போனால் கூட ஆத்துமா சாந்தி அடையணுமா, அதுக்காக வாங்கி வாங்கி குடிப்பியான். சொல்லுவீங்களா நீங்களா அவனை குடிப்பியான்னு தான், அப்படித்தான் குடிப்பியான். நல்ல அருமையான மதிய சாப்பாடு. இன்னும் ஏன் நல்லா தானே இருந்த? 2 வாட்டி தான் ஊத்துறேன்டா. இன்னும் ஒருக்கா ஊற்று அலசி குடிச்சிடுறேன். காமி இதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்காதுல்ல. இதுக்கு பேர் என்னடி? லேசாக ஊற்று, அதிலே தயிர் இருக்கு. போதும் போதும் போதும். சோத்து பருக்கையோட போடுற பாரு மெண்டல் மாதிரி. உன்னை நான் என்ன சொன்னேன்? மேலாப்பில் தானே ஊற்றுட்டேன், அறிவு இல்லையா? ஐயோ இந்தா வாய் வேஸ்டா போகுது. ஜெத்தினுச்சுக்க போ. நேர கீரை விழுந்துருச்சு. டக்குன்னு சாப்பிட்டு முடுறா. பாவம் அவன் பட்னியாக கிடக்குறேன் காலைல இருந்து. நானும் இப்போ கண்டுக்கிறது இல்லைங்க. அவன் என்ன மதிக்கலைங்க, நான் அவனை மதிக்கிறதே இல்லை. நாங்கள் சாப்பிட்டு தான் போய் படுத்துருவோம். என் வாட்டுக்கு வந்து என்ன வேணுமோ போட்டு சாப்பிட்டுக்குவேன். இந்த எச்சி வலிச்சு போடு. ஏன் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிறோட தட்டது முடியலடா. ஓகே எப்பா பாய். நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக இன்னைக்கு உருதுண்டு மாம்பழம் தான் தின்றீங்க. சுகரை கண்ட்ரோல் போதும்டா. 20 நிமிஷம் ஆகி போச்சு. 20 நிமிஷமா? ஓகே பாய் பாய் பாய்.